ஒரே ஒரு கேள்வி. மே 18, 2009 போர் முடிஞ்சிருச்சு. சிங்களர்கள் இருக்கிறார். செய்திகளில் ஈழ நிலத்தை காட்டுறாங்க. கரும்புகை சூழ்ந்திருக்கு. கார் இருள் அடர்ந்தது மாதிரி கரும்புகள் சூழ்ந்திருக்கு. பிரபாகரன் இறந்து விட்டார் பத்திரிகையில் சொல்லுது. தமிழ் இனத்திற்கு தலைவர், தன்பான தலைவர், தானே தலைவர், டாக்டர் கலைஞர், ஒப்பற்ற தலைவர், உலக தலைவர் யாரு? ஐயா தான். ஐயா சக்கர நாற்காலியில் தள்ளிக்கொண்டு போகிறார்கள். குடும்பமே இதற்கு பதவி பிச்சை. அம்மையார் சோனியா காந்தி கிட்ட போய் குடும்பத்திற்கெல்லாம், அங்கு பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்காக களத்திலே ஒரு தலைவன் பணியிட்டு நிற்கிறான். ஒருவர் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே நிற்கிறார். பொருத்தி பாருங்கள், வரலாற்றில் இளைய தலைமுறை பிள்ளைகளே நிற்கிறார். பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்களே, நீங்கள் இந்த நேரம் டெல்லியில் பதவிக்காக வந்து முகாமிட்டிருக்கிறீர்களே என்று. தமிழ் அறிஞர்கள் இல்லையா? முத்தமிழும் வித்தவர் இல்லையா? சொல்றார் பாருங்க. சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள இசையும் கேட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு காலம் வரும் எங்கள் தெருவில் மங்கள இசை கேட்க. காலம் வரும் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, நாங்கள் எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற பிள்ளைகள். ஒரு மாநில பதவியை